Hi friends, welcome back to Deepa சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவையான பானகம் வீட்லயே எப்படி தயார் பண்ணலாம்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் புளி எடுத்துர்க்கேன். புளியை நல்லா தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு அதை நல்லா கரைச்சோம்னா அதில இருக்க புளிப்பு தன்மை ஃபுல்லா அந்த தண்ணில இறங்கிரும். இதே மாதிரி நல்லா நம்ம கரைச்சு அதோட தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதோட தண்ணியை எடுத்து வச்சாச்சு. சிறிதளவு நான் ஏலக்காய் தூளும் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரமும் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு சுக்கு பிடிக்கும்னா நீங்க சுக்கும் இதல சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நான் நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். 5 வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா பழுத்து கனிஞ்ச பழமா எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாழைப்பழத்தை நல்லா கையை போட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சாச்சு. இப்போ நாட்டு சக்கரையும் சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வச்சிருக்க நம்ம ஏலக்காய் தூளையும் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளியோட தண்ணியையும் இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கரண்டி போட்டு நல்லா கிண்டிடுவோம். அதோட நாட்டு சக்கரை கரையணும்ல, அதனால கிண்டிடலாம். திருவிழா அப்படின்னாலே நமக்கு பானகம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதை நம்ம வீட்டிலே எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.